Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2025ல ஒரு ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் கதையா ரிலீஸ் ஆன ஓதலா படத்தோட இரண்டாவது பாகத்தை பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா இது ஒரு தெலுங்கு படம். ஹீரோயினா நம்ம தமன்னா நடிச்சிருக்காங்க. ப்ரோ, இது செகண்ட் பார்ட்னா? முதல் பாகத்தை பார்த்தாதான் இந்த கதை புரியுமான்னு கேட்டா, நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு முதல் பாகம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்காது. ஆனா ரெண்டாவது பாகம் கண்டிப்பா பங்கமான ஒரு கதை. இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோவா முதல் பாகத்தோட கதையும் நான் சொல்லிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு சேனல் எப்ப பாரு காப்பி அடிச்சு மட்டுமே வீடியோ போறாங்கன்னு மென்ஷன் பண்ணிருந்தோம் இல்லையா? ஆக்சுவலா அந்த சேனலை சேர்ந்தவங்க நம்ம கம்யூனிட்டி போஸ்ட பாத்துட்டாங்க போல. அவசரமா தம்ப்நெயில்ஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. என்ன அப்பதானே நான் அவங்கள பத்தி வீடியோ போடும்போது ஆடியன்ஸான உங்களை ஏமாத்துறதுக்காக பாத்தீங்களா, நான் வேற எந்த சேனலையும் காப்பி அடிச்சு வீடியோ போடல, பாருங்க நானா தான் தம்ப்நெயில் வச்சிருக்கேன்னு ஏமாத்த முடியும், அதுக்காக தான் மாத்திட்டு இருக்காங்க போல. ஆனா அவங்களுக்கே தெரியாத இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஏதாவது தில்லுமுள்ளு வேலை பாப்பாங்கன்னு தெரிஞ்சு ஏற்கனவே ஐபேட்ல அந்த சேனலோட எல்லா வீடியோஸையும் நான் ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து வச்சிருக்கேன். அதனால அவசரமா தம்ப்நெயில மாத்தி எதுவும் ஆக போறது கிடையாது. சிம்பிளா நான் ஒரே விஷயத்தை மட்டும் சொல்றேன். பொதுவா இந்த மூவி எக்ஸ்பிளனேஷன் கேட்டகரியில இருக்க எல்லாருமே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எவ்வளவோ கஷ்டப்பட்டு வீடியோவை அப்லோட் பண்றாங்க. ஆனா எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாம அடுத்த சேனல்ல போட்டிருக்க வீடியோவை அப்படியே ஒட்டு காப்பி அடிச்சு அவங்களோட தம்ப்நெயிலையும் யூஸ் பண்றது மிகப்பெரிய தப்பு. நான் நினைச்சேன்னு வைங்களேன், ஒரு நொடியாகமா நான் சொல்லக்கூடிய அந்த சேனலோட பேரை சொல்றதுக்கு. ஆனா நான் பண்ண மாட்டேன். பிகாஸ் அதை கூட நான் ஃபேமுக்காக பண்ணுவேன்னு அவங்க பிளேம் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால அந்த காப்பி அடிக்கிற சேனலுக்கு நான் கடைசியா ஒரு வார்னிங் மட்டும் கொடுக்குறேன். ஒருவேளை மறுபடியும் எந்த ஒரு உழைப்பும் இல்லாம காப்பி அடிச்சு மட்டும் தான் வீடியோ போடுவேன்னு இதே வேலையா தெரிஞ்சா கண்டிப்பா துளி கூட யோசிக்காம உங்களை பத்தி பக்கமா கதை பேசி வீடியோ போடுவேன். இப்பவும் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட சேனல்ல இருந்து வீடியோவையும் தம்ப்நெயிலையும் காப்பி அடிச்சு வீடியோ போடுறது தப்பு கிடையாது. ஆனா காப்பி மட்டுமே அடிச்சு வீடியோ போடுறீங்கல்ல, அதுதான் தப்பு. ஆடியன்ஸ் ஆன உங்களுக்குமே உங்களை ஒருத்தர் ஏமாத்துறாருங்கிறது தெரியணும் இல்லையா? அதனால நான் இவ்வளவு நேரமா எந்த சேனலை பத்தி பேசிட்டு இருந்தனோ அந்த சேனல் பேரை சொல்ல மாட்டேன். ஆனா அது ஒரு பெரிய சேனல். இந்த மூவி எக்ஸ்பிளனேஷன் கேட்டகரியில முதல் 5 இடங்கள்ல எந்த சேனல் இருக்கோ அதுல ஒரு சேனல் தான் அது. இப்போதைக்கு ஹிண்ட மட்டும் கொடுக்குறேன். ஒருவேளை மறுபடியும் காப்பி அடிச்சு போட்டா கண்டிப்பா சேனல் பேரை சொல்லுவேன். சரி மக்களே, இப்ப வீணா போன கதையெல்லாம் பேசி ரொம்ப டைம் ஆயிடுச்சு இல்லையா? வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். இந்த ஓதலா படத்தோட முதல் பாகத்துல என்ன ஆச்சுங்கிறத ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி பார்க்கலாம். பச்சை பசுமையா இயற்கை நிறைஞ்ச ஓதலான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊரு. அங்க திருப்பதின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொம்பளை பிசாசு இருக்கான். அந்த பைத்தியக்காரன் எந்த அளவுக்கு மோசமானவன்னா, கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் கூட அவ கூட ஒண்ணுமா இருக்காம ஊருக்குள்ள யாருக்கெல்லாம் கல்யாணம் வைக்கிறாங்களோ அந்த கல்யாண பொண்ணுக்கு முதலிரவு நடக்கிறதுக்குள்ளேயே இவன் அந்த புள்ளைய கடத்திட்டு போய் காட்டுக்குள்ள வச்சு சம்பவம் பண்ணிட்டு பாவம் அந்த பொண்ணுங்களையும் ரண கொடூரமா கொன்றுவான். இந்த தொடர் கொலைகளை பண்றது யாருன்னு தெரியாம ஊர் மக்களும் ரொம்ப திகைச்சு போயிருப்பாங்க. அப்பதான் பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவாங்கிற மாதிரி அந்த திருப்பதியோட பொண்டாட்டியான ராதா எதர்ச்சியா வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெட்டியை பார்க்கும்போது அதுக்குள்ள இதுக்கு முன்னாடி இறந்து போன பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட உள்ளாடைகளும் ஒரு சில கொலுசு மோதிர மாதிரியான நகைகள் இருக்க விஷயத்த கண்டுபிடிக்கிறா. ஆஹா, அப்படின்னா நம்ம புருஷன் தான் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் போலன்னு வழக்கம் போல திருப்பதி ஒரு கிணத்துக்குள்ள ஒரு பொண்ணை சம்பவம் பண்ண ட்ரை பண்ணும்போது கரெக்டா மண்வெட்டியோட உள்ள வந்த ராதா ஓங்கி தாங்கி மண்டையில ஒரு வெட்டு ஆம்பிடுதாங்க. திருப்பதியோட தலை துண்டா விழுந்து போச்சு. ராதாவையும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் மட்டும்தான் முதல் பாகத்தோட கதை. இப்ப இந்த இரண்டாவது பாகத்தோட ஆரம்பத்துல ஓதலா ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறாங்க. அதிகாலையில ஒரு குட்டி பையன் அங்க இருக்க தண்டவாளங்களை கடக்க ட்ரை பண்ணும்போது ஒரு 7வது 8வது படிக்கக்கூடிய பொண்ணு கையில ஒரு வெட்டப்பட்ட ஆளோட தலையை தூக்கிட்டு அப்படியே பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கா. பக்கத்து ஊரை சேர்ந்த மக்களே இந்த குட்டி பொண்ணை பார்த்து மிரண்டு போறானுங்க. ஆனா அந்த பைபிள்ல துளி கூட பயம் இல்லாம வெட்டப்பட்ட தலையை தூக்கிட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துட்டா. ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷனும் யாரா அந்த பொண்ணுன்னு திகைச்சு போறாங்க. அப்ப உடனே பக்கத்துல இருக்க ஏட்டம்மா, சார் கொடுமையை பாத்தீங்களா, ராதா தான் புருஷனோட தலையவே வெட்டி கொண்டு வந்தா. அந்த கேஸ் நடந்து சில மாதங்கள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள பாருங்க இந்த பொண்ணு இன்னொரு தலையை வெட்டி கொண்டு வந்திருக்கா. இந்த இடத்துல கட் பண்ணா இப்ப அந்த திருப்பதி இருக்கான் இல்லையா, அவனோட இறந்து போன உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டாக்டரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு, எப்பா திருப்பதி உடம்ப கொண்டு போறதுக்கு எந்த ஊருக்காரங்கப்பா வந்திருக்கீங்க? பார்த்தா 2 பேர் எழுந்து நிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் தாடிக்காரன், இன்னொருத்தன் இந்த திருப்பதியோட தம்பி. ஒரு டிராக்டர் மூலமா திருப்பதி உடம்ப ஊருக்குள்ள கொண்டு வரும்போது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் பயத்துல வீட்டுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணிப்பாங்க. இத பார்த்து தலை குனிஞ்சபடியே தம்பிக்காரனும் கடைசியா அண்ணன் உடம்ப தான் வீட்டுக்கு கொண்டு வரான். அப்படியே சீன் கிட் பண்ணா இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு ஆலமரத்தை காட்டுறாங்க. அங்க இந்த ஊர் தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இதுல லெப்ட்ல உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அவரு தான் ஊர் தலைவர். ரைட்ல இருக்க ஆளு துணை தலைவர். இதுக்கு முன்னாடி திருப்பதி இந்த ஊர் தலைவரோட பொண்ணு வாழ்க்கையவும் கெடுத்து அந்த புள்ளையவும் கொண்டிருக்கான். இப்பேற்பட்ட ஆளை சும்மா விட முடியுமா? பொதுவா ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க உடம்ப எரிச்சாலோ புதைச்சாலோ மட்டும்தான் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனா இங்கதான் இந்த தலைவரும் ஊர் மக்களும் பூசாரி உதவியால இறந்து போன திருப்பதியால ஒவ்வொரு ஃபேமிலியும் பாதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமா நம்ம ஊரை பார்த்து மத்த எல்லா கிராமங்களும் ஏளனமா சிரிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னா
அப்படின்னா இறந்து போன திருப்பதிக்கு நாம ஒரு பயங்கரமான தண்டனையை கொடுக்கணும். பூசாரி, நீ என்ன பண்ணுவியோ தெரியாத, அவனோட ஆன்மாவுக்கு மோட்சமே கிடைக்க கூடாது. நம்ம பொண்ணுங்களை இறந்து எந்த அளவுக்கு வேதனைப்பட்டமோ அதே மாதிரியே அந்த திருப்பதியும் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட வேதனைப்படணும். பதிலுக்கு பூசாரியும், ஐயா அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் இருக்கு, சமாதி சிக்ஷை. திருப்பதி உடம்ப ஒரு மிகப்பெரிய குழியை தோண்டி நிக்க வச்ச நிலைமையில அவன் தலையில கருப்பு கோழியோட ரத்தம், ஊர் மக்களோட நகம், காலடி மண்ணு, நீங்க பயன்படுத்தின துணிகள், கருப்பு இல்லுன்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நின்னபடியே திருப்பதி உடம்ப மண்ணுக்குள்ள புதைச்சா கடைசி வரைக்கும் மோட்சம் கிடைக்காம மண்ணுக்கடியில அவனோட ஆன்மா சித்திரவதைகளை அனுபவிக்கும். இப்ப இந்த விஷயத்துக்கு ஊர் மக்கள் ஒட்டுமொத்த பேருமே சம்மதிக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்த ஊர் மக்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் தண்டோரா போட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தம்பிக்காரனும் தாடிக்காரனும் ஒண்ணு சேர்ந்து இறந்து போன திருப்பதி உடம்ப தூக்கிட்டு இறந்து போன ஆடு மாடு கோழி எல்லாம் புதைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. பாருங்க, திருப்பதி பண்ண குற்றத்துக்காக மனுஷங்களை புதைக்கிற இடத்துல கூட அவனை புதைக்கல. உடனே தம்பிக்காரன் தலைவரை பார்த்து, ஐயா எங்க அண்ணன் பண்ணது மிகப்பெரிய தப்பு, அதுக்காக அண்ணி அவனை கொன்னுட்டாங்க, இப்ப அவங்க ஜெயிலையும் இருக்காங்க, இவ்வளவு விஷயம் நடந்துருச்சுல்ல, தயவு செஞ்சு என் அண்ணன் பண்ண தப்ப மன்னிச்சிருங்க. எது மன்னிப்பா? ஏண்டா உன் குடும்பத்துல ஒரு பொண்ணு இருந்த, அவளோட வாழ்க்கைய உன் அண்ணன் மாதிரியான ஒருத்தன் கெடுத்து அவளை சாகடிச்சிருந்தா அப்போ உனக்கு இந்த வழியும் வேதனையும் புரிஞ்சிருக்கும். இந்த பார் தம்பி, இது ஊர் மக்கள் எடுத்த முடிவு, ஒழுங்கா இங்க இருந்து வேலைக்கு போன. தம்பிக்காரனை விலைக்கு விட்டானுங்க. அவன் ஒரு பக்கத்துல கதறி அழுதுட்டு இருக்கான். ஏற்கனவே பூசாரி சொன்ன மாதிரி கருப்பு கோழி ரத்தம், ஊர் மக்களோட நகங்கள், அவங்க பயன்படுத்தின துணிகள், காலடி மண்ணுன்னு எல்லாத்தையுமே இப்ப அந்த திருப்பதி உடம்புல கொட்டுறாங்க. இப்ப இந்த ரிச்சுவல் எல்லாம் போயிட்டு இருக்க இதே டைம்ல இறந்து போன திருப்பதியோட ஆத்மா இருக்கு இல்லையா, இப்ப அது பேசக்கூடிய சத்தம் கேக்குது. யோ ஊர் தலைவரே, நான் பண்ண பாவங்களுக்கு என் பொண்டாட்டி என் தலையை வெட்டிட்டா, எல்லாம் முடிஞ்சும் கூட எதுக்காகடா என்ன இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றீங்க, ஒழுங்கா என் உடம்ப எரிச்சிருங்க, ஆச்சா பூச்சான்னு கத்திட்டு இருக்கான். ஆனா ஆத்மாக்களோட சத்தம் மனுஷங்களுக்கு கேட்காது. கொஞ்சம் கொஞ்சமா ரிச்சுவலை முடிச்சு மொத்தமா மண்ணை போட்டு அந்த பயவுளைய மூடிட்டாங்க. இங்கதான் இந்த திருப்பதி சபதம் எடுக்கிறான். ஏண்டா நான் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட எனக்கு மோட்சம் கிடைக்காம இந்த மண்ணுக்குள்ளேயே சிறை வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு பழி வாங்குற விதமா கண்டிப்பா நான் கூடிய சீக்கிரமே வெளியில வருவேன். இந்த ஊருக்குள்ள இருக்க ஒவ்வொரு மக்களையும் தேடி தேடி வேட்டையாடுவேன். இந்த ஒட்டுமொத்த ஊரையும் நரகமா மாத்துவேன். இப்ப கிராம மக்கள் வந்த வேலையை முடிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாங்க. கட் பண்ணா சீன் அப்படியே இமயமலைக்குள்ள இருக்க ஒரு சின்ன கேவுக்கு வருத. அங்க ஒரு 3 சித்தர்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் மகா குரு, கூட இருக்கக்கூடியது சிஷ்ய பிள்ளைங்க. குருவே என்னாச்சு, உங்களோட தியானத்துல ஒரு தடங்களை பார்த்தோம். ஆமா சிவா, ஓதலா ஊருக்குள்ள ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்பட போகுது. கட்டுக்கடங்காம வெறியோட புதைக்கப்பட்ட திருப்பதியோட உடல் திரும்ப அது வெளிவர துடிச்சிட்டு இருக்கு. ஒருவேளை யாராவது ஒருத்தர் கட்டுக்குள்ள வைக்கப்பட்டிருக்க அந்த திருப்பதி உடலுக்கு ரத்தத்தை தானமா கொடுத்தாங்கன்னா அவங்களோட உடம்ப இந்த திருப்பதி தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவான். குருவே, அப்படின்னா அந்த தீய சக்தியை நம்மளால தடுக்க முடியாதா? அவசரப்படாத சிவா, இந்த உலகத்துல துஷ்ட ஆத்மா பிறக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த தீய சக்தியை எதிர்க்கிறதுக்காக ஒரு பரமாத்மாவும் இந்த உலகத்துல அவதரிச்சிருக்கும். சரியான நேரம் வரும்போது நல்லதும் கெட்டதும் ஒரே நேர்கோட்டில் மோதிக்கொள்ளும். இந்த இடத்துல வாய்ஸ் கட் ஆனதுமே காசியில இருக்கக்கூடிய கங்கை நீரையும் அங்க நடக்கக்கூடிய ரிச்சுவல்ஸையும் கடைசியா ஒரு பெண் அகோரி படகுல போற விஷயத்தையும் காட்டுறாங்க. ஆனா அந்த பெண் யாருங்கிறது தெளிவா தெரியல. கட் பண்ணா இந்த திருப்பதியை புதைச்சு 6 மாசத்துக்கு அப்புறமா ஓதலா ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கல்யாண வீட்டை காட்டுறாங்க. கல்யாண பொண்ணோட பேரு யாமினி, புருஷங்காரன் பேரு கண்ணன். குட்டி பசங்களுக்கு மத்தியில ஒரு தாத்தா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இத பாக்கக்கூடிய அந்த பொண்ணோட அப்பாவும், யோ மாமா, என்னைய இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்க, வயசான காலத்துல வந்து உட்காரியா, உடம்பு ஃபுல்லா மண்ணாயிட போத, அட போ மாப்ள, அந்த திருப்பதிய மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சதுக்கு அப்புறமா 6 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம பசங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இந்த நாளை கொண்டாட வேண்டாமா? நான் கண்டிப்பா டான்ஸ் ஆடுவேன். உன் பார்வைக்கு தெரியக்கூடிய இந்த மண்ணு அது எனக்கு நந்தி பகவானோட விபூதியா தெரியுது. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம பூசாரி புது தம்பதிகளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்பலான்னு கிளம்பிட்டு இருப்பாரு. அப்பதான் வழியில ஆலமரத்துக்கிட்ட ஒரு 4 பேர் தண்ணி அடிக்கிற விஷயத்தை கவனிக்கிறாங்க. இப்ப அதுல ரவிங்கிற ஒரு ஆளு, யோ பூசாரி எங்கயா போயிட்டு இருக்க, இங்க வா ஒரு பெக்க போட்டு போ. அதுக்கப்புறமா பூசாரியும் ஒரு பெக்க போட்டுட்டு, ஏண்டா ரவி, உன் மாமா பொண்ணுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம், வீட்டுல இருக்க மத்தாளுங்க கூட ஒன்னா சேர்ந்து வேலை பாப்பன்னு பார்த்தா இங்க என்னடா தண்ணி அடிச்சிட்டு இருக்க, என்ன பூசாரி நீயும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க, சின்ன வயசுல இருந்து யாமினியா நான் எவ்வளவு லவ் பண்ற தெரியும்ல, அவளுக்காக புளியாங்க பறிச்சு கொடுத்துருக்கேன், மாங்காய் பறிச்சு கொடுத்துருக்கேன், ஏன் ஒன்னா சேர்ந்து கண்ணாமூச்சி கூட விளையாடி இருக்கோம். ஆனா என் மாம பொண்ணை எனக்கு கொடுப்பான்னு பார்த்தா ஏதோ துபாய் மாப்பிள்ளையான கண்ணனுக்கு கட்டி வச்சிருக்கான். சிரிச்சுக்கிட்டே பூசாரியும், இந்த பாரு உன் மாமாவுக்கு மேல அக்கறை இருக்கு, அதனாலதான் நீ வேலைக்கு போகாம சும்மா இருந்தப்ப உனக்கு 4 மாடுகளை வாங்கி கொடுத்தாரு. என்னதான் மாடு உங்ககிட்ட இருந்தாலும் சரி, பாலை விற்பனைக்கு தானப்பா வெளியில கொடுக்குற. பதிலுக்கு ரவிய பாருங்க, யோ மாமா என்னையா ட்ரிக்கா பேசி நீ ஏமாத்த பாக்குறியா, நான் என் நிலத்துல நெல்லு விளைய வச்சேன், அறுவடை செஞ்சு வேக வச்சு சாப்பிட்டேன், கொய்யா மரம் கூட வச்சேன், அதுல வந்த கனிகளை நானே சாப்பிட்டேன், அதே மாதிரியே பார்த்து பார்த்து காதலிச்ச என் மாமா பொண்ண நான் தானே அனுபவிக்கணும். இந்த பாரு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னடா பண்ண போற, அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா,
தெரியுமா இந்த திருப்பதி ஊருக்குள்ள எத்தனை பொண்ணுங்களை கெடுத்து அவங்கள சாகடிச்சிருக்கான். சோ இன்னைக்கு நான் அவனோட பேரை வச்ச திருட்டுத்தனமா என் மாமா பொண்ண வளைச்சு புடிச்சு அவனோட வாழ்க்கையை கெடுக்க போறேன். ஒரு நிமிஷம் பூசாரிக்கு இதை கேட்டு அல்ல இல்ல அட சண்டால பாவி, இங்க வந்து உன் கூட ஒரு பெக்கு போட்டல, எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை, குடிபோதையில உளராம முதல்ல வீட்டுக்கு போய் தூங்குன்னு சொல்லிட்டு பூசாரி அங்க இருந்து கிளம்புவாரு. சரி வண்டி எடுக்க போகும்போது பூசாரிக்கு உச்சா வருதுன்னு ஒதுங்கலான்னு பாப்பான். ரைட் சைடுல திரும்பினா ஒரு சில லேடிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் மறைவா இருக்கட்டுமேனு லெப்ட்ல திருப்பதியை புதைச்சு வச்சிருப்பாங்கல்ல, நேரா அந்த இடத்துக்கு வந்தவரு திருப்பதியை திட்டிக்கிட்டே உச்சா போவாரு. அப்பாடா வந்த வேலை முடிஞ்சு இங்க இருந்து கிளம்பலான்னு ஒரு அடி வைக்கும் போது தெரியாதனமா இருட்டுக்குள்ள முள்ள மிதிச்சிட்டாரு. போல போலன்னு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த மகாகுரு என்ன சொல்லிருப்பாரு, மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்ட திருப்பதி ரத்த தாகத்துல இருக்கான், அவனுக்கு யாராச்சும் ரத்தத்தை தானமா கொடுத்தா அவனோட ஆன்மா அந்த உடம்ப கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிருப்பார் இல்லையா. இப்ப அதுக்கேத்த மாதிரி ரத்தம் பட்டதுமே பூசாரி உடம்புக்குள்ள இந்த திருப்பதியோட ஆன்மா வந்துருச்சு. அப்புறம் என்ன, அம்பியா இருந்த பூசாரி அன்னியன் மாதிரி வேஷ்டியை சொல்லிட்டு கட்டிட்டு பழைய எக்ஸல்ல வீலிங் அடிச்சுக்கிட்டு டைரக்டா இந்த யாமினியோட வீட்டுக்கே வந்துட்டாரு. பூசாரி எங்கேயா போன, பொண்ணையும் மாப்பிளையும் ஆசீர்வாதம் பண்ணி நீ தானப்பா அறைக்குள்ள அனுப்பணும், மன்னிச்சிருங்க ஐயா ஒரு சின்ன வேலை, அதை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா யாமினியும் கண்ணனும் ஆசீர்வாதம் வாங்கலாமேன்னு வரும்போது இந்த பூசாரி உடம்புக்குள்ள இருக்க திருப்பதி கண்ணாலேயே அந்த புள்ளைய கற்பழிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த பயபுள்ள பொம்பளை பொறுக்கியா இருந்துதான் இவனை பொண்டாட்டி கறி தலைய வெட்டிருப்பா. ஆனா பேயா மாறியும் கூட அவனோட பழக்க வழக்கங்களும் வெறியும் தீரல. இந்த கண்ணை ஃபர்ஸ்ட் நைட்டை முடிக்கிறதுக்குள்ளேயே யாமினி கதையை நம்ம முடிக்கலான்னு இவன் ஒரு பக்கத்துல பிளான் போடுவான். ஆனா இது எதுவுமே தெரியாம அறைக்குள்ள வந்த புருஷன் பொண்டாட்டி யாமினி உடம்புல எத்தனை மச்சம் இருக்குன்னு எண்ணி விளையாடிட்டு இருக்கிறானுங்க. அப்ப கரெக்டா கதவை எல்லாம் உடைச்சுக்கிட்டு பூசாரி உள்ள வரான். கடுப்பான கண்ணனும் பூசாரி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல வெளியில போ. தம்பி நீ பாதி மச்சத்தை பாத்துட்டப்பா, மீதி மச்சத்தை பாக்கணும்ல, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். கோவத்துல கண்ண சண்டைக்கு வரும்போது அவனை ஒரே அடியில அடிச்சு பாய் உள்ள மயங்க வச்சுட்டான். அடுத்து யாமினி, பூசாரி நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, என் அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் பாத்துக்கோ. எது நான் பூசாரியா, என் சுயரூபத்தை பாருன்னு திருப்பதி தான் உண்மையான உருவத்தை காட்டுவான். அவ்வளவுதாங்க யாமினிக்கு அள்ளு விட்டுரும். தான் கூர்மையான நகங்களால யாமினி உடம்ப கண்ணா பின்னாடி கிழிக்கிறான். வழிதாங்க முடியாம அந்த இடத்த விட்டு ஓடலாமே ட்ரை பண்ணும்போது யாமினியோட தலையை பிடிச்சுக்கிட்டு இடுப்போட சேர்த்து ஒரு எத்து, அவ்வளவுதாங்க மண்டைக்கு மேல இருந்த சதை அப்படியே முடியோட பிச்சுக்கிட்டு வந்துரும். இந்த நிலைமையில கூட திருப்பதியோட பேய் யாமினி கூட ஒண்ணு மண்ணுமா இருந்து அவளை சாகடிக்கிற மாதிரியும் தெரியுது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ்காரங்களும் ஊர் மக்களும் இந்த யாமினியோட வீட்டை சுத்தி வளைக்கிறாங்க. சந்தேகத்தின் பேர்ல பூசாரிய கைது பண்ணிருக்காங்க. பதிலுக்கு அவரும், சார் என்னோட போன் இங்க வச்சுட்டு போயிட்டேன் சார், அதை எடுத்துட்டு மாப்பிள்ள பொண்ணுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு கிளம்பலாம் தான் வந்தேன். ஆனா நான் வண்டியில வந்தது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு, இந்த வீட்டுக்கு எப்படி வந்தேன்னு எதுவும் எனக்கு தெரியல. கடைசியா கண்ண முடிக்கும் போது அறைக்குள்ள இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தம் கேடுத. திறந்து பார்த்தா உள்ள யாமினியும் கண்ணனும் இறந்து போன நிலைமையில இருந்தாங்க. அது எப்படா, இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க, நீ மட்டும் போய் கரெக்டா கதவை திறந்த, நீ இப்படி கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேன்னு பூசாரியா ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து வெளு வெளுன்னு வெளுக்குறாங்க. ஐயா நான் பண்ணக்கூடிய புரோகிதம் வேலை மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி அழும்போது, நீ பண்ணலனா யாரா பண்ணிருப்பா. சடனா இங்கதான் பூசாரிக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. நைட்டு இவரு வண்டியில வரும்போது அந்த ரவியை பார்த்து பேசிருப்பாரு. அவன் கூட யாமினிய யாருக்கும் தெரியாம கெடுத்துட்டு பழிய இறந்து போன திருப்பதி மேல போடலான்னு பாத்துருப்பால. சோ அந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லி, சார் கண்டிப்பா அந்த ரவி தான் இந்த யாமினிய ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான்னு ஒட்டுமொத்தமா போட்டு கொடுத்துட்டான். அப்புறம் என்ன, ரவியும் அவனோட கூட்டாளிகளையும் போலீஸ்காரங்க ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல தொங்க விட்டானுங்க. ஆனா இப்ப அந்த ரவியுமே பாருங்களேன், சார் நான் யாமினி வாழ்க்கையை கெடுக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மை, ஆனா நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே. அன்னைக்கு நைட்டு சரக்கு போட்டதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன், மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது. என்ன சொன்னாலுமே போலீஸ்காரன் அதையெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல. கட் பண்ண அடுத்த இப்ப அந்த ஓதலா ஊர் இருக்கு இல்லையா, அந்த மசூதியில இருக்கக்கூடிய ஒரு ஆளை காட்டுறாங்க. இவரை ஷார்ட்டா சுல்தான் மைண்ட்ல வச்சுப்போம். ஒரு சின்ன பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கும் போல. சோ இப்ப அதை விரட்டிட்டு, ஐயா இந்த கோழியை பிடிங்க, உங்க பொண்ணுக்கு மறுபடியும் எந்த பேயும் பிடிக்க கூடாதுன்னா நம்ம ஓதலாவோட எல்லை பகுதியில இந்த கோழியை காணிக்கா வச்சிருங்க. ஆக்சுவலா இந்த சுல்தான் ரொம்ப நல்லவர், ஓதலால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே உதவி பண்ணுவாரு, அதுவும் எந்த ஒரு பணமும் வாங்காம. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. சுல்தான் சொன்ன மாதிரியே குட்டி பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் கோழியை தூக்கிட்டு ஊரோட எல்லைக்கு வந்துட்டாங்க. மஞ்சளால ஒரு வட்டத்தை வரைஞ்சு அதுல எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு இவங்க கொண்டு வந்த கோழி இருக்கு இல்லையா, அதோட கழுத்தையும் உடைச்சு போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இப்ப அந்த எல்லை பாதையை கடந்த வெங்கட்னு கேபிள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளு வண்டியில போன் பேசினபடியே வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். அப்ப ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குதுன்னு வண்டியை கொஞ்சம் தூரத்திலேயே ஸ்டாப் பண்ணிட்டு ஒளிஞ்சிருந்து லைட்டா எட்டி பார்க்கும்போது அந்த புருஷன் பொண்டாட்டி வச்சுட்டு போன கோழி இருக்கு இல்லையா, அத ஒரு வித்தியாசமான புகை உருவம் ரொம்ப கொடூரமா கடிச்சு திங்கிற விஷயத்தை கவனிக்கிறான். சுத்தி முத்தி ஒரு பய கூட இல்ல. நம்ம ஆளுக்கு எப்படி இருக்கும், பயந்து போனவன் அடுத்த நாள் காலையில தான் பார்த்த விஷயத்த அங்க இருக்க சுல்தான் கிட்ட சொல்லுவான். உடனே கடையில இருக்க மத்தாளுங்களும், தம்பி திருப்பதி இறந்து போயிட்டானப்பா, அப்புறம் எப்படி இந்த மாதிரி அசம்பவங்கள் நடக்குது, எனக்கும் அதான் புரியலன்னு சுல்தான் சொல்லுவாரு. அதே டைம்ல ராஜுன்னு ஒருத்தன் சுல்தானுக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்கான். சுல்தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், மறக்காம வந்துரு. ராஜுன்னு ஏற்கனவே யாமினி கண்ண இவங்க ரெண்டு பேரும் எப்படி இறந்து போனாங்கன்னே தெரியல, அப்படி இருக்கும்போது இந்த டைம்ல கல்யாணம் அவசியமா. சுல்தான் போலீஸ் தான் ரவியை பிடிச்சிட்டாங்கல்ல, கண்டிப்பா அவன் தான்ப்பா ஏதாவது பண்ணிருப்பான், பாத்திருக்க மாப்பிள்ள வேற சேர்மனோட பையன், இந்த
வாய்ப்பை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ராஜு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. இறந்து போன திருப்பதியோட சைக்கிள் இருக்குல்ல, அது இப்ப என்னடான்னா ஆளே இல்லாம பெல் அடிச்சுக்கிட்டு ஊரை ஃபுல்லா சுத்தி வந்துட்டு இருக்கு. கட் பண்ணா காலையில விடியுது. திருப்பதியோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவன் புதைக்கப்பட்ட இடத்தை பார்க்க வந்திருப்பாங்க. அப்பதான் இந்த திருப்பதியோட அம்மா பின்னாடி நிக்கக்கூடிய சைக்கிளை கவனிக்கிறாங்க. தம்பி, உன் சைக்கிள் எப்படி இங்க வந்துச்சு? அம்மா, அதான் எனக்கும் புரியல. டாய், சும்மா நடிக்காதடா. நீ அண்ணன் இறந்து போனதுல இருந்து அடிக்கடி தண்ணி அடிச்சிட்டு இருக்க. ஒருவேளை போதையில நீ தான் இங்க கொண்டு வந்து வச்சிருப்ப. ஓஹோ, ஒருவேளை இருக்குமோன்னு தம்பிக்காரனும் அமைதியா இருக்கான். அதுக்கப்புறமா திருப்பதிக்கு பிடிச்ச கல்லு, நல்லி எலும்பு கறி, பீடி கட்டுன்னு எல்லாத்தையும் வச்சு அழுதுட்டு மொத்த பேரும் அந்த இடத்த விட்டு சைக்கிளையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. ஆனா இவங்க போன அடுத்த நிமிஷமே வைக்கப்பட்ட கல்லு, நல்லி எலும்பு கறின்னு எல்லாத்தையுமே அந்த திருப்பதியோட ஆன்மா வெளுத்து கட்டுது. இன்னொரு பக்கத்துல ராஜு வீட்டு கல்யாணம் தடபுடலா போயிட்டு இருக்கு. அப்ப மொய் வைக்கிறதுக்காக நம்ம ஊர் தலைவர் வந்திருப்பாரு. ஆக்சுவலா தெலுங்கானா சைடுல மொய் வச்சாங்கன்னா மைக்ல சொல்லுவாங்க போல. இப்ப அதே மாதிரியே ஊர் தலைவர் ஒரு 116 ரூபா வச்சிருப்பாரு. அதை இந்த மொய் எழுதுற பையன் பார்த்து சும்மா இல்லாம, ஆனா என்னன்னு கதர் சட்டை நல்ல பேண்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க, ஆனா மொய் 116 ரூபா வச்சிருக்கீங்க. இப்படி பேசுனதுமே சுத்தி இருக்க மொத்த பேரும் கெக்க பொக்கன் சிரிக்கிறானுங்க. ஆனா ஊர் தலைவரும் சும்மா கிடையாது. ஏப்பா ராஜு, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சப்ப நீ 116 ரூபா வச்ச, அதே காசத்தானப்பா திரும்ப வைக்க முடியும். இதுல கடுப்பான ராஜு ஊர் தலைவர் கூட சண்டைக்கு போயிட்டு தமத்துண்டு சண்டை ஒரு பெரிய சண்டையா மாறுது. அப்ப பேச்சு வாக்கல, ஏன் ஊர் தலைவர திருப்பதியும் பொண்ணை கெடுத்துதானே சாகடிச்சான், உனக்கு இதெல்லாம் தேவைதான்னு ரெண்டுக்கு முன்னா திட்டிடுவான். பதிலுக்கு ஊர் தலைவர் சும்மா இருப்பாரா? என் பொண்ணு வாழ்க்கை போச்சுல்ல, அதே மாதிரியே 5 மாசத்துக்கு ஒருக்க உன் பொண்ணு மாப்பிளைய மாத்திராளா இல்லையான்னு பாரு. சரி, இவங்களை விட்டா இப்படியே சண்டை போடுவாங்கன்னு ஊர் மக்கள் அவங்கள விலக்கி விடுவாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. தலைவருக்கு அந்த ராஜு பேசின விஷயங்களால கோவம் தாங்கல. ஃபுல் போதையை போட்டுட்டு டிராக்டர்ல தான் டிரைவர் கூட போயிட்டு இருப்பாரு. அப்ப சடனா வண்டியை நிறுத்த சொல்லிட்டு உச்சா போலமேன்னு ஒரு இடத்துல ஒதுங்குவாரு. அதுவும் எங்க, அந்த வில்ல பையன் திருப்பதியை புதைச்சு வச்சிருக்க அதே இடத்துக்கிட்ட. ஏண்டா திருப்பதி, நீ இறந்து போனதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, ஆனா இப்ப எனக்கு அதுல ஒரு வருத்தமும் இருக்கு. நீ மட்டும் இப்ப உயிரோட இருந்து அந்த ராஜுவோட பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துற மாட்டியான்னு ஒரு ஏக்கமும் இருக்கு. சரி விடு, இதெல்லாம் நடக்கவா போதுன்னு பொறுமையா அங்க இருந்து கிளம்பலாமேன்னு பாக்கும்போது தெரியாதனமா ஏற்கனவே இந்த திருப்பதி சாப்பிட்டு வச்ச அந்த ஆட்டு எலும்பு இருக்கு இல்லையா, அது இந்த ஆளோட காலை குத்தி பதம் பாக்குது. அப்புறம் என்ன, மறுபடியும் புதைக்கப்பட்ட இடத்துல ரத்தம் பட்டதால அந்த திருப்பதியோட ஆன்மா இப்ப ஊர் தலைவர் உடம்புக்குள்ள வந்துருச்சு. வண்டியை ஓட்டிட்டு வந்த டிரைவர் அனுப்பிட்டு இவரு மட்டும் டைரக்டா இப்ப அந்த ராஜுவோட வீட்டுக்கு வராரு. உள்ள போகாமையே இந்த வீட்டுக்குள்ள மாப்பிள பொண்ணு இல்லங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். அப்படின்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு தான் பவச வச்சு பார்க்கும்போது ஊரோட எல்லை பகுதியில இந்த ராஜுவுக்கு ஒரு பெரிய சோளக்காடு இருக்கு. சோ அதுக்கு நடுவுல பந்தல போட்டு இன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் அங்க கொண்டாட பிளான் பண்ணிருக்கானுங்க. கல்யாண ஜோடி காதல் மோகத்துல இருக்க. அப்ப கரெக்டா டிராக்டரோட உள்ள வந்த ஊர் தலைவர் பந்தல்ல டைரக்டா இடிப்பாரு. ஏத்தி வச்சிருந்த விளக்கு தடுமாறி அங்க இருக்க சோளக்காடை தீப்பிடிச்சு எரியுது. வழக்கம் போலதான் மாப்பிள பையன் தடுக்கலான்னு வருவான். ஆனா ஒரே அடியில அவன் கதையை முடிஞ்சாச்சு. வெண்ணிலாவுக்கு ஊர் தலைவர் ஒரு வகையில மாமா போல. சோ அதனாலேயே, மாமா இங்க எதுக்கு வந்தீங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கெஞ்சுவா. ஆனா உடம்புக்குள்ள இருக்க திருப்பதி தான் உண்மையான உருவத்தை காட்டிட்டு பக்கத்துல ஒரு சோள கருது இருக்கும். அதை எடுத்து டப்புன்னு இந்த புள்ளையோட வாய்க்குள்ள வச்சு ஒரு குத்து. இறந்து போன அப்புறம் கூட அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த நெருப்போட நெருப்பா எரிய விட்டுட்டான். காலையில விடிஞ்சதுமே போலீஸும் வெண்ணிலாவோட அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்க. பாலும் தேனும் ஊட்டி வளர்த்த ஒரு பொண்ணு கண்ணுக்கு முன்னாடி இறந்து போயிருக்க விஷயத்த பார்த்த கதறி அல மட்டும் தான் முடியுது. கட் பண்ணா அடுத்து மகாகுருவை காட்டுறாங்க. சிவா, ஒரு வழியா நம்ம காத்திருந்த நாள் வந்தாச்ச. 1,10,00,000 முறை சிவநாமத்தை பைரவி சொல்ல போறா. இது மட்டும் நல்லபடியா முடிஞ்சா பல ஜென்மங்களுக்கான தவம் நிறைவேறும். சந்தேகத்துல சிஷ்ய பிள்ளைகளும் என்ன அதிசயத்தை பைரவி நிகழ்த்த போறா, அதுக்கான பதில் காலத்தின் மூலமா தான் கிடைக்கும். அடுத்து இதே டைம்ல ராஜு கிட்ட லாஸ்டா சண்டை போட்ட ஊர் தலைவரையும் இதுக்கு முன்னாடி யாமினி இறந்து போன கேஸ்ல சந்தேகப்பட்ட பூசாரின்னு 2 பேரையும் கட்டி போட்டு ஊர் மக்கள் உரிச்சு கட்டுறானுங்க. அதே டைம்ல உள்ள வந்த போலீஸும், சார் நீங்க பண்ணக்கூடியது ரொம்ப தப்பு, ஒழுங்கா அந்த 2 பேரையும் எங்க கிட்ட ஒப்படைங்க, அப்படி இல்லன்னா கொலை கேஸ்ல உள்ள போயிடுவீங்க. யோ போலீஸ், ஓ சட்டத்திட்டங்கள்லாம் வெளியில வச்சுக்கோ, இது நாங்க ஊருக்குள்ள எடுக்கக்கூடிய முடிவு. எங்க 2 பேர் பசங்க வாழ்க்கையவே அழிச்சிருக்கான், இவங்களை கொல்லாம விட மாட்டோம்னு அடி அடி நடிக்கிறானுங்க. தங்களால முடிஞ்ச வரைக்கும் பூசாரியும் ஊர் தலைவரும் நாங்க எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தன் கூட இவன் சொல்றத கேட்கல. நல்ல வேலையா கரெக்டா வெங்கட்ட கூட்டிக்கிட்டு உள்ள வந்த சுல்தான் ஊர் தலைவரும் பூசாரியும் சொல்றது உண்மை, அவங்க இந்த தப்ப பண்ணல. எப்ப வெங்கட் உங்ககிட்ட இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் போட்டு காட்டு. இவனும் ஊர் மக்கள் முன்னிலையில அங்க இருக்க டிவியில கனெக்ட் பண்ணி பிளே பண்ணும்போது லாஸ்டா எல்லை பகுதியில ஒரு அமானுஷமான உருவம் கோழியை கடிச்சு தின்றுக்கும் இல்லையா, அதுவும் ரெக்கார்டா இருக்கு. ஊருக்குள்ள ஆளே இல்லாம சைக்கிள் ஓடி இருக்கும் இல்லையா, அந்த சீனும் ரெக்கார்டா இருக்கு. நல்ல வேலை வெங்கட் கேபிள்ஸ் எல்லாம் திருட்டு போகுதுன்னு சேஃப்டிக்காக வச்சிருந்த சிசிடிவில தான் இது எல்லாம் மாட்டிருக்கு. இப்ப புரியுதா, நடந்த தப்பு எதுக்குமே இவங்க காரணம் கிடையாது, முழுக்க முழுக்க அந்த இறந்து போன திருப்பதியோட ஆத்மா தான் காரணம். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு போலீஸ்கார ஹெட் வராரு. எப்பா சுல்தான், நீ மக்கள் கிட்ட பொய்யான கதைகளை சொல்லி அவங்கள ஏமாத்துற, முதல்ல
ஸ்டேஷனுக்கு வா, உங்ககிட்டயும் வெங்கட் கிட்டையும் விசாரிக்கணும். ஆனா சுத்தி இருக்க ஊர் மக்கள் நம்ம சுல்தானுக்கு ஆதரவா நிக்கிறாங்க. இந்த பாருங்க, அந்த திருப்பதி இந்த ஊருக்குள்ள என்னென்ன கொடுமைகளை பண்ணான்னு உங்களுக்கு தெரியாத. அவனோட உடல் இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போனாலும் சரி, அவனோட ஆன்மா இன்னும் அந்த புதைக்கப்பட்ட இடத்துலயே சிறைப்பட்டு இருக்கு. என்னையா சுல்தான், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது 2025ல. இப்ப போய் பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்க. சாருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துக்கு சூரியன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சந்திரனும் முக்கியம். அதே மாதிரிதான் உலகத்துல நல்ல சக்தி இருக்கு நம்பக்கூடிய மக்கள் பல கோடி இருக்காங்க. சோ அதுக்கேத்த மாதிரி இந்த உலகத்துல தீய சக்தியும் இருக்கு. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சிரிச்சுக்கிட்டே போலீஸும், என்னடா பேய் பிசாசு கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க, இந்த பாரு உங்களோட முட்டாள்தனமான நம்பிக்கைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். இன்னைக்கு நைட்டு திருப்பதியை எங்க புதைச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல நான் நைட்டு ஃபுல்லா தங்குறேன். காலையில விடியும் போது எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னா அப்ப இந்த ஊர் மக்கள் நான் சொல்ற எல்லாத்துக்கும் சம்மதிக்கணும், சரியா? அதுக்கப்புறமா போலீஸும் திருப்பதியை புதைச்சு வச்ச இடத்துக்கு வந்துட்டாரு. சரியா சாயங்காலம் 5 மணி கிட்ட ஆயிடுச்சு. சோ அங்க இருக்க மத்த போலீஸ பார்த்த, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, எனக்கு பாதுகாப்பெல்லாம் எதுவும் தேவையில்ல. சார் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது? யோ போயா, அந்த மாதிரி எதுவும் ஆகாத. சரி ஐயா இவ்வளவு சொல்றாருன்னு போலீஸ்காரங்க போயிட்டு அடுத்த நாள் காலையில வரும்போது நினைச்ச மாதிரி எதுவுமே தப்பா நடக்கல போல. நம்ம போலீஸ்கார ஹெட் நல்லா குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. ஐயா உங்களுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கோம், குடிக்கிறீங்களா? என்ன நம்ம பேசுறோம், ஐயா பதிலே பேச மாட்டேங்கிறாரு. சந்தேகத்துல பக்கத்துல வந்து உசுப்பும் போது அவரோட ஒரு பக்க கண்ணாடி இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏற்கனவே அந்த பேய் பயவுள்ள இவரோட ஒரு கண்ணை நோண்டி இருக்கு. கட் பண்ணா நைட்டு என்னாச்சுங்கிறத ஒரு சின்ன பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. போலீஸ்கார ஹெட் இந்த உலகத்துல பேய்ங்கிறானுங்க பிசாசுங்கிறானுங்கன்னு சிரிச்சபடியே தண்ணி அடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு இந்த திருப்பதியோட சைக்கிள் இருக்கு இல்லையா, அது மின்னல் வேகத்துல கிருட்டுன்னு இவரையே சுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ தப்பா இருக்கு, இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் ட்ரை பண்றதுக்குள்ளேயே போலீஸ்காரன் காலை பிடிச்சி இழுத்தபடி தரன்னு அந்த இடத்த விட்டு ஓடி இருக்கு. சோ இந்த சம்பவத்தாலதான் போலீஸ்கார ஹெட்டோட முதுகு நெஞ்சாங்குட்டி எலும்பு தெரியற அளவுக்கு தேஞ்சு போயிருக்கு. நடக்கிற எல்லா சம்பவங்களையும் பார்க்கும்போது ஊர் மக்களுக்கும் தெளிவா தெரிஞ்சு போச்சு, திருப்பதி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான்னு. ஒவ்வொரு நாளும் உயிர் பயத்தோட இருக்கிறதுக்கு பதிலா ஜெயிலுக்குள்ள இருக்க ராதாவை பார்த்து விசாரிச்சா உதவி கிடைக்கும்னு மொத்த பேரும் நேரா அங்க வராங்க. ராஜுன்னு நீங்க எப்படி இருக்கீங்க? ஊர் மக்கள்லாம் நல்லா இருக்காங்கல்ல? அட ஏமா அந்த கூத்த கேக்குற? நீ உன் புருஷனை வெட்டி கொண்டதுக்கு அப்புறமா அவன் பண்ண பாவங்களுக்கு மோச்சம் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக பூசாரியோட பேச்சை கேட்டு ஒரு ரிச்சுவலை பண்ணோம். ஆனா அது எசுக்கு புசுக்காயிட்டு இப்ப அவனோட ஆன்மா ஊருக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தரையும் வேட்டையாடிட்டு இருக்கு. அட என்னென்ன, என் புருஷன் பண்ண பாவங்களுக்காக தான் நான் அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு வந்தேன். ஆனா நீங்க இறந்து போன அவனோட ஆன்மாவை சிறை வைக்கிறேங்கிற பேர்ல திரும்ப அவனுக்கு உயிரை கொடுத்துட்டீங்க. மனுஷருமா, இதை நாங்க வேணும்னு பண்ணல. நிலைமை கைமீறி போயிடுச்சு. ஊர் மக்கள் ஒவ்வொருத்தரும் உசுர கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஏற்கனவே ஒரு முறை திருப்பதியை நீதான் கொண்டிருக்க. சோ மறுபடியும் அவனை அழிக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது வழி தெரியுமான்னு கேட்டுட்டு போகதான் நாங்க இங்க வந்தோம். ஒரு நிமிஷம் அமைதியான ராதா, அண்ணன் நம்ம மக்களை காப்பாத்துறதுக்கு ஒருத்தரால மட்டும் தான் உதவி பண்ண முடியும். யாருமா அத? பைரவி. யாரு? உன் அக்கா பைரவியா? அவதான் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போயிட்டால. அண்ணன் ஊர் மக்களுக்கு அவ ஓடி போன விஷயம் தெரியும். ஆனா ஏன் ஓடி போனான்னு தெரியுமா? எங்களோட பாட்டி சிவமே கதின்னு பக்தி மயமா வாழ்ந்தவங்க. அவங்க சொன்ன கதைகளை கேட்டுதான் என்னோட அக்காவும் வளர்ந்தா. சோ அதனாலேயே சிவபெருமான் மேல ஒரு பெரிய பக்தியை உருவாச்சு. அந்த காரணத்தாலேயே பாட்டி இறந்து போனதுக்கு அப்புறமா நான் சிவனை தேடி என்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறேன்னு ஒரே ஒரு துண்டுச்சிட்டை எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. ஒரு 5 வருஷம் வரைக்கும் அவளை பத்தி எந்த ஒரு தகவலும் வரல. ஆனா இடையில ஒரு நாள் பாட்டிய போல சிவன் மேல பக்தியா மட்டும் இல்லாம காசி அகோரிகள் கூட ஒன்னா சேர்ந்து தன்னை ஒரு நாக சாதுவா மாத்திக்கிட்டதாகவும் சிவநாமத்தையே தன்னோட மூச்சா மாத்தி முழுக்க தன்னை சிவனுக்கு அர்ப்பணிச்சுட்டா. ராதா, அப்படின்னா இப்ப உன் அக்கா எங்க இருக்கான்னு தெரியுமா? என் பாட்டியோட திதி அன்னைக்கு அக்கா அடிக்கடி ஒரு மலை கோயிலுக்கு போவான்னு கேள்விப்பட்டேன். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நாளை மறுநாள் தான் பாட்டியோட திதி. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்ட மொத்த பேருமே காடு மேடெல்லாம் பயணம் பண்ணி கடைசியா ஒரு டீ கடைக்கு வந்தவங்க. ஐயா, இங்க பைரவின்னு சொல்லப்படக்கூடிய நாக சாது யாரையாவது பாத்தீங்களா? இல்லங்க, அந்த மாதிரி யாரையும் பாக்கலன்னு சொல்லுவாங்க. அதே டைம்ல ஒரு லாரி ஃபுல்லா கோயில் மாடு இருக்கு இல்லையா, அதை கடத்திக்கிட்டு 4-5 பேர் கிளம்பிட்டு இருக்கானுங்க. பாவம் வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு அந்த மாட்டோட கண்ணுக்குட்டி துரத்தி வந்துகிட்டே இருக்கு. கடத்தல்காரனுங்க சும்மா இல்லாம வேணும்னே கையில இருக்க பாட்டில உடைச்ச கண்ணுக்குட்டி பக்கமா வீசும் போது பாவம் அதுக்குமே கால்ல அடிபடுத. இத பார்த்தா தாய் மாடு சும்மா இருக்குமா? மண்டையை வச்சு முட்டி கதவை திறந்துருச்சு. ஒட்டுமொத்த மாடும் வெளியில வந்ததால கடத்தல்காரங்களுக்கு சம கோவம். உருட்டுக்கட்டையை வச்சு அந்த மாடுகளை அடிக்கிறானுங்க. இத வயக்காட்டுக்குள்ள இருந்து ஒரு விவசாயி பாக்குறாரு. அட பாவீங்களா, ஒரு கோமாதாவை அடிக்கிறீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களா? கண்டிப்பா இதெல்லாம் கடவுள் மேல இருந்து பாத்துட்டு இருக்காருன்னு சொல்லும் போது அப்படியே கேமரா இப்ப மலை கோயிலுக்குள்ள இருக்க நம்ம பைரவி கிட்ட வருது. ஆழ்ந்த தியானத்துல இருந்தவ மாடுகளை கடத்தல்காரங்கிட்ட இருந்து காப்பாத்தணுமேன்னு டக்குன்னு சம்பவம் நடக்கிற இடத்துக்கு வந்தவ பட்டாக்கத்தை எடுத்து வீசும் போது ஒருத்தனோட கையே துண்டா விழுந்து போச்சு. ஆக்சுவலா பைரவிக்கு 2 சிஷிய பிள்ளைங்களும் இருப்பாங்க. இந்த பாரு, நான் உங்க கூட சண்டை போட விரும்பல. கோமாதாவை எல்லாருமே கடவுளா வணங்கணும். ஒருவேளை உனக்கு அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னா அதோட கோமியத்தை பிடிச்சு வித்தா கூட பணம் கிடைக்கும். ஏண்டி என் ஆளோட கையை விட்டுட்டு டைலாக் பேசுறியா? இன்னைக்கு எங்க கையாலதான் உனக்கு சங்குன. ஒட்டுமொத்த பேரும் ஹீரோனுக்கு எதிராக சண்டை போடுவானுங்க. ஆனா இவ ஜெகஜால கில்லாடி ஒவ்வொருத்தனையும் வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. இந்த சண்டைய நம்ம ஊர் தலைவரும் மத்தாளங்களும் கவனிக்கிறாங்க. சண்டையை முடிச்சிட்டு பைரவி போகும்போது ஊர் தலைவரும் உள்ள பூந்து உதவி கேட்பாரு. ஆனா ஹீரோயின் பதிலே பேசாம 24 மணி நேரமா அங்க இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு குடங்குடமா தண்ணியை ஊத்திட்டு இருக்காங்க. அம்மா தாயே, ஊருக்கு வாங்கன்னு 24 மணி நேரமா அவங்க கிட்ட கெஞ்சிரும். அந்த திருப்பதியோட ஆத்மாவால கொஞ்சம் கொஞ்சமா எங்களோட மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. பசி பட்டினி. ஏன் உங்க
தங்கச்சி அவங்க கூட ஜெயில இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்த ஓதலா உன்னோட ஊர் தானமா, நீதாமா காப்பாத்தி ஆகணும். பதிலுக்கு ஹீரோயினும் எங்க அக்கா திருப்பதிய சாகடிச்சா, அதனால ஜெயிலுக்கு போயிருக்கா. இது அவளோட கர்ம வினை, யாரும் இதுல இருந்து தப்பிக்க முடியாத. இப்ப என்னோட வாழ்க்கையவே நான் சிவனுக்காக அர்ப்பணிச்சிட்டேன். சோ நான் உங்க ஊருக்கு வரமாட்டேன். அப்ப உடனே தாத்தாவும், இந்த பாருமா, நீ எங்களுக்காக வர வேணாம், நீ சிவனுக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சேன்னு சொன்னல, அந்த சிவனோட ஒரு பகுதியான நந்தி பகவான் அந்த கோயில் சில மாதங்களா பூட்டியே கிடக்க, எங்களால பூஜை கூட பண்ண முடியல. சோ அந்த கோயிலுக்காக வச்சோம், நீ இங்க ஊருக்கு வந்தாகணும். சிவன் சம்பந்தப்பட்ட கோயில்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வரதுக்கு சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா முதலா ஊருக்குள்ள வந்ததுமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஹீரோயினை கடவுளை போல பாக்குறாங்க. மஞ்சள் தண்ணி ஊத்தி வரவேற்கிறாங்க. நேரா இந்த ஊருக்குள்ள இருக்க தன்னோட பழைய வீட்டுக்கு வரும்போது அது பூட்டப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கு. கதவை திறந்து உள்ள வரும்போது தான் பாட்டியோட போட்டோவை கவனிக்கிறா. இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருந்த டைம்ல பாட்டி கூட ஒன்னா சேர்ந்து சிவநாமத்தை சொல்லிருப்பா. அப்ப சரணா அவங்க கையில இருந்த ஒரு சின்ன சிவமணி அது அப்படியே கீழே விழுந்திருக்கும். உடனே பாட்டியம்மா அங்க இருக்கக்கூடிய சிவனோட போட்டோவை பார்த்துட்டு, ஒருத்தர் கையில இருந்து சிவமணி கீழே விழுது அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சொல்லிட்டு அதே இடத்துல விழுந்து பாட்டியம்மா இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த சிவமணி எடுத்த நம்ம ஹீரோயின் கழுத்துல ஒரு டாலரா மாட்டி இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமா அங்க இருக்க விளக்கை ஏத்திட்டு, பாட்டி நான் இந்த ஊர் மக்களை காப்பாத்த இங்க வந்திருக்கேன், சோ எனக்கு ஏதாவது அறிகுறிய காட்டுங்கன்னு சொல்லும் போது சடனா காத்தடிக்குது. அங்க டேபிள்ல வைக்கப்பட்டிருந்த ஒரு ருத்ராட்சை அது அங்க இருக்கக்கூடிய பாம்பு புத்துக்குள்ள விழுது. என்னன்னு புரியாம ஹீரோனும் கவனிக்கும் போது அந்த புற்றுக்குள்ள இருந்த ஒரு நல்ல பாம்பு வெளியில வருது. அதோட தலையில தான் ருத்ராட்சை இருக்கு. சரி பாட்டியம்மா நமக்கு வழிகாட்டுறாங்க போலன்னு ருத்ராட்சையை கொண்டு வந்து ஊருக்குள்ள உருட்டி விடும்போது அது இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்குள்ள அந்த திருப்பதியோட பேயால இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் ஸ்டாப் ஆகுது. லாஸ்டா அந்த ருத்ராட்சை திருப்பதியோட புதைக்கப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து நிக்குது. உடனே ஹீரோயினும் இது பழிவாங்க துடிக்கக்கூடிய பிரேதாத்மா. ஹீரோயினும் சிசிய பிள்ளைங்களும் மந்திரத்தை உச்சரிச்சுட்டு கோவில்ல இருந்து கொண்டு வரப்பட்ட 4 குட்டி லிங்கங்களை திருப்பதி புதைக்கப்பட்ட இடத்தோட 4 மூலைகள்ல வச்சுட்டு லிங்கங்களை பிணைக்கிற மாதிரி பல வருஷங்களா தியானம் இருந்து இறந்து போன அகோரிகள் இருப்பாங்கல்ல, அவங்களோட வெட்டப்பட்ட தலைமுடிய லிங்கத்தின் மேல சுத்தி கனெக்ட் பண்ணுவா. நவதானியங்கள் கங்கை நீருன்னு எல்லாத்தையுமே அந்த இடத்துல ஊத்திட்டு கடைசியில தாங்கிட்ட இருக்க தெய்வீக திரிசூலத்தை அந்த மண்ணுக்கு மேல குத்தி வைக்கிறா. இந்த பாருங்க, நிரந்தரமா இந்த ஆத்மாவை அழிக்கிறதுக்கான சக்தி எனக்கும் கிடையாது, ஆனா 15 நாள் வரைக்கும் இந்த மந்திர கட்டு தாங்கும். அதுக்குள்ள நீங்க ஊருக்குள்ள ஒரு திருவிழாவை நடத்தியாகணும். பூட்டப்பட்டு கிடந்த நந்தி பகவானுக்கு பூஜை நடந்தா 15 நாட்களுக்கு அப்புறமா இந்த திருப்பதியோட உடல் எலும்புகள் இருக்குல்ல, அதை வெளியில எடுத்து எரிச்சிட்டா போதும், எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். ஆனா அங்கதான் இன்னொரு பிரச்சனை இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் இது மேல வைக்கப்பட்ட லிங்கங்கள் நகரக்கூடாது. ஆடு மாடுன்னு இதுவும் இது பக்கத்துல அண்டக்கூடாது. சோ ஊருக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தரும் தினமும் இந்த இடத்த காவல் காக்கணும். பதிலுக்கு ஊர் மக்களும், அம்மா தாயே இந்த சடங்கெல்லாம் முடிச்சு கொடுத்துட்ட, அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த இடத்த விட்டு போகிறோம்னு கேட்கும் போது ஹீரோ நல்லா மறுக்க முடியல. சோ நான் கோயிலேயே தங்கிக்கிறேன்னு சொல்லுவா. கட் பண்ண இதே டைம்ல ஊரோட எல்லை பகுதியில ஒரு நியூஸ் சேனலை சேர்ந்தவங்க, இந்த ஓதலா ஊருக்குள்ள திருப்பதின்னு ஒருத்தன் இறந்து போயிட்டான். அவ இதுக்கு முன்னாடி நிறைய பெண்களை கொண்டிருக்கான். ஆனா இப்ப அவ இறந்து போனதுக்கு அப்புறம் கூட 2-3 திருமணமான புது தம்பதிகள் இறந்து போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆச்சா பூச்சான்னு பேசிட்டு இருப்பான். அப்ப கூட இருக்க அல்லக்கை ஒருத்தன் ட்ரோனை ஒழுங்கா பறக்க விடாம நேரா கொண்டு போய் திருப்பதியை புதைச்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்து மேல இறக்கிட்டான். நல்ல வேலை ஹீரோயின் வச்சிருந்த லிங்கங்கள் அசையல. இத பார்த்து மிரண்டு போன தொப்பிக்கார, ஐயோ ட்ரோன் விலை 4 லட்சம்டா, இப்படியாச்சும் அதை எடுக்கணும்னு இவன் பக்கத்துல போலாம் ட்ரை பண்ணும் போதே அங்க ஒரு ஆளு கையில கம்போட வரான். யோ யாரையா நீ, எங்க போற? அண்ணே உள்ள எங்க ட்ரோன் விழுந்துருச்சுன்னு, நாங்க அதை எடுத்துக்கிறோம். என்ன தெரியல, நான் தானே சிவா, நியூஸ்ல எல்லாம் பேசுவேன்ல. தம்பி அதெல்லாம் நான் எதுவும் கேட்க முடியாது, இந்த ஊருக்குள்ள உத்தரவு போட்டிருக்காங்க, யாரா இருந்தாலும் சரி 15 நாள் வரைக்கும் இந்த வேலியை தாண்டி உள்ள போக கூடாது. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போறியா இல்ல ஊர் மக்களை கூப்பிடவா? வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்ட சிவா அந்த இடத்த விட்டு அமைதியா கிளம்பிடாலுமே அன்னைக்கு நைட்டு காவக்காரனுக்கு தெரியாம குறுக்க இருக்க வேலியை கடந்து உள்ள வரும்போது தெரியாதனமா கம்பி கால்ல கிழிச்சிருச்சு. ட்ரோனை எடுக்கிறேங்கிற பேர்ல ஹீரோயின் வச்சிருந்த அந்த லிங்கங்களை தட்டி விட்டுருவான். அதே டைம்ல இவன் கால்ல இருந்து வழியக்கூடிய ரத்தம் இறந்து போன திருப்பதி உடம்புல பட்டதுமே மறுபடியும் அவனோட ஆன்மா இப்ப இந்த சிவா உடம்ப கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துருச்சு. இதுல இன்னொரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிடுறேன். ஒரு சீன்ல மகாகுரு சொல்லிருப்பார்ல, இந்த மாதிரி 1 கோடிக்கு 10 லட்சம் முறை சிவநாமத்தை நம்ம பைரவி சொல்லிட்டா அப்படின்னா அவளுக்கு அதிசயம் நடக்கும் அப்படின்னு. சோ அதுக்கேத்த மாதிரியே சின்ன வயசுல இருந்த ஹீரோயின் பல லட்சம் முறை சிவநாமத்தை சொல்லிருக்கா. அந்த வகையில இன்னும் ஒரு 30,000 முறை சிவநாமத்தை சொன்னா மட்டுமே இவங்களுக்கு 1 கோடிக்கு 10 லட்சம் முறை கம்ப்ளீட் ஆயிடும். படத்துல அங்க இங்கன்னு 30,000 10,000 8,000 1000 காட்டிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. படத்தோட கிளைமேக்ஸ் வரப்ப மட்டும் எத்தனை சிவநாமத்தை நம்ம ஹீரோயின் இன்னும் சொல்லணுங்கிற விஷயத்த மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். சரி கதையை கண்டினியூ பண்ணலாமா? சிவா உடம்புக்குள்ள வந்த அந்த திருப்பதியோட ஆன்மா நேரா ஹீரோனை தேடிக்கிட்டு கோயிலுக்கே வந்துட்டான். இதே டைம்ல தூக்கத்துல இருக்க ஹீரோனுக்குமே அந்த திருப்பதியோட ஆன்மா தான் கட்ட விட்டு வெளியில வந்துருச்சுங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம பொறுமையா அங்க இருக்க கிணத்து தண்ணியில குளிச்சிட்டு இருப்பா. தூரத்துல இருந்தே அந்த திருப்பதியோட ஆன்மா நம்ம ஹீரோனோட அழகை பார்த்து, அட அட அட, சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் சிவனுக்காகவே உடம்ப அர்ப்பணிச்ச ரொம்ப சுத்தபத்தமா வாழ்ந்துட்டு இருக்கல, இனிமே எனக்கு மத்த பொண்ணுங்க யாரும் வேணாம், முதல்ல ஒன்னதான் அனுபவிக்கணும்னு திருப்பதி கோயிலுக்குள்ள வர ட்ரை பண்ணுவான். ஆனா அங்க இருக்கக்கூடிய நல்ல சக்தி அவனை தடுக்குது. அது மட்டும் கிடையாது, இப்ப நம்மால் இருக்கக்கூடியது நாகதேவனோட
திருப்பதியோட கோயிலுக்குள்ள இப்ப அங்க இருக்க கல் நாகத்துக்கே உயிர் வந்த ஒரு ராட்சச நாகமா மாறி திருப்பதிய விடாம துரத்தி வர ஆரம்பிக்குது. அவனும் முடிஞ்ச வரைக்கும் சைக்கிள்ல தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா ஒரு கிட்டத்துக்கு மேல சைக்கிளோட சேர்த்து அந்த பயப்புள்ளைய பறக்க விட்டுருச்சு. வில்லனுக்கு நடந்த சம்பவங்களை பார்த்து சம கோவம். ஏ பைரவி, உன்னால என்ன தடுக்க முடியும்னு நினைக்கிறியா? இங்க இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் நான் மரணத்தை பரிசா கொடுப்பேன். இந்த பாரு, என்னோட மந்திர கட்ட தாண்டி நீ வெளியில வந்திருக்கலாம். அதுக்காக இந்த ஊர் மக்களை நீ ஈஸியா சாகடிச்சிடலாம் கிடையாது. உன்னோட ஆட்டம் எல்லாமே நந்தி பகவானோட திருவிழா வர வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீயே நடிச்சாலும் சரி, இந்த மண்ணுக்குள்ள உன்னோட ஆன்மா இருக்காது, மொத்தமா அழிஞ்சிரும். இல்ல, கண்டிப்பா நான் அதுக்கு விட மாட்டேன். பைரவி, இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோ. நான் இப்ப இங்க இருந்து போறேன், ஆனா திரும்ப வருவேன். கட் பண்ணா காலையில விடியுது. சிறைக்குள்ள இருந்த ராதா இப்ப அவ நிபந்தனையின் பேர்ல விடுதலை ஆயிட்டு ஒரு வழியா ஊருக்கு வந்துட்டா. இத்தனை விஷயத்துக்கு அப்புறமா அக்கா தங்கச்சி 2 பேருமே பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஊர் தலைவரும் மத்தாளுங்களும் கோவில் திருவிழாவை எப்படி நடத்தலாங்கிற மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து வாசிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே அங்க இருக்க நெருப்பு பயங்கரமா எரியுது. சுத்தி இருக்க லைட்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. கூடவே வில்லன் பேசக்கூடிய சத்தமும் கேக்குது. என்ன பைரவி, என்ன நீ அவ்வளவு ஈஸியா தப்பு கணக்கு போட்டல? நான் தான் உங்ககிட்ட சொன்னனே திரும்ப வருவேன்னு. பயந்து போன ஹீரோயினும் ஊர் மக்களும் சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த திருப்பதியை புதைச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்து பாக்கும்போது மிகப்பெரிய சூறாவளி காத்து வீசிட்டு இருக்கு. ஏண்டி பைரவி, மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக நீங்க இருக்கும்போது கெட்டது பண்றதுக்கு உதவியா யாரும் இருக்க மாட்டாங்களா? ஒரே நாள்ல சக்தி வாய்ந்த தீய மந்திரவாதிகளை பார்த்தேன். துளி கூட ஓய்வு இல்லாம துஷ்ட மந்திரங்களை கத்துக்கிட்டேன். இப்ப அதோட பலனா பஞ்ச பூதங்களையும் என்னால கட்டுப்படுத்த முடியும். ஒரு சாம்பிள் பாக்குறியான்னு சூறாவளி காத்தா சொல்லட்டி அடிக்கிறான். பக்கத்துல இருக்க மரத்தை நெருப்பு வச்சு எரிக்கிறான். ஏன் அங்க ஆத்து பகுதியில போயிட்டு இருக்க தண்ணியில கூட திருப்பதி தான் உருவத்தை கொண்டு வருவான். தப்பு பண்ணிட்ட பைரவி, இனிமே நீ மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள இருக்க யாரா இருந்தாலும் சரி, ஏன் அனுமதி இல்லாம இந்த எல்லையை விட்டு எங்கேயும் போக முடியாத. நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியவோ சுவாசிக்கிற காத்தையும் விஷமாக்குவேன். சாப்பிடுறதுக்கு நல்ல உணவு இருக்காத. உங்க எல்லாரையும் சித்திரவதை பண்ணி கொள்ளுவேன்னு இந்த ஒட்டுமொத்த ஊரை சுத்தி ஒரு பெரிய வட்டத்தை உருவாக்குறான். நடக்கிற விஷயங்களை பார்த்து பயந்து போன ஒரு ஆளு உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வட்டத்தை விட்டு வெளியில போலாம் ட்ரை பண்ணுவாரு. ஆனா கொடுமைக்கு என்ன, இவர் வெளியில போன அடுத்த நொடியே தலை துண்டாகி அங்கேயே இறந்துடுவாரு. இப்ப பிரச்சனை என்னன்னா, திருப்பதிக்கு முன்ன விட அளவுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்கு. அதனால ஹீரோனால கூட எதுவும் பண்ண முடியாத. ஒவ்வொரு நாளும் கடந்தோடுத, பசி பஞ்சம் ஏற்படுத. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல மகா குருவோட சிஷ்ய பிள்ளைங்க, தலைவரே பைரவி பாவம் தனியா கஷ்டப்பட்டு இருக்கா. அந்த பிரேதாத்மாவை எதிர்க்கிறதுக்கான சக்தி பைரவி கிட்ட இல்ல. சிரிச்சுக்கிட்டே மகா குருவும் இப்ப இல்லாம இருக்கலாம், ஆனா 5 லிங்கங்களையும் சேர்க்கும் போது கண்டிப்பா பைரவிக்கு அந்த பவர் கிடைக்கும். ஆனா தலைவரே, நீங்க சொல்லக்கூடிய பஞ்ச லிங்கங்கள் உலகத்தோட வெவ்வேறு திசைகள்ல இருக்கு. ஆமா, அது என்னமோ உண்மைதான். ஆனா பஞ்ச லிங்கங்கள்னு நான் சொன்னது உண்மையான லிங்கங்கள் இல்ல. ஹீரோயின் சொல்லக்கூடிய 5 எழுத்து சிவநாமத்தை சரியா 1 கோடியே 10 லட்சம் முறை சொல்லிட்டா போதும், அவளுக்கு அந்த தீய சக்தியை அழிக்கிறதுக்கான பவர் கிடைக்கும். அடுத்து ஓதலா ஊருக்குள்ள இருக்க அம்மா அப்பா தங்களோட பொண்ணை தூக்கிட்டு நேரா ஹீரோயின் பக்கமா ஓடி வராங்க. தாய், என் பொண்ணுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு. இங்க இருக்க நச்சு புகையால என் பொண்ணால ஒழுங்கா சுவாசிக்கவே முடியல. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயாகணும். நீங்க தான் உதவி பண்ணணும். ஹீரோயினுக்கு அந்த அளவுக்கான பவர்ஸும் கிடையாது. அடிக்கடி சிவநாம மந்திரத்தை மட்டும் தான் உச்சரிக்கிறா. இங்கதான் சடனா ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. ராதா, என்னதான் நீ உன் புருஷனை கொண்டிருந்தாலும் கூட இப்ப அவன் ஒரு கோவமுள்ள ஆன்மாவா இருக்கான். ஒருவேளை இந்த டைம்ல மட்டும் நீ அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு உண்மையான அன்பை காட்டுற மாதிரி நடிச்சா போதும். திருப்பதி டைவர்ட் ஆகக்கூடிய இந்த சின்ன கேப்ல கோயில்ல இருக்க மைக் மூலமா நானும் என்னோட சிஷ்ய பிள்ளைகளும் சிவநாம மந்திரத்தை உச்சரிப்போம். இந்த சவுண்ட கேட்டு கண்டிப்பா திருப்பதியும் டைவர்ட் ஆவான். அது மூலமா இந்த ஊரை சுத்தி இருக்கக்கூடிய மந்திர வட்டத்தோட பவரும் கம்மியாகும். அந்த சின்ன கேப்ல குழந்தைய பாதுகாப்பா வெளியில கொண்டு போயிட முடியும். சரின்னு பிளான் போட்ட மாதிரியே ராதா ஒரு பக்கத்துல ஆக்டிங் ஆரம்பிக்கிறா. ஹீரோயினும் சிஷ்ய பிள்ளைங்களும் மந்திரத்தை உச்சரிப்பாங்க. இந்த சின்ன கேப்ல குட்டி பொண்ண வெளியில கூட்டிட்டு போலாமே ட்ரை பண்ணும்போது இந்த ஊருக்கு வெளியில தான் எலக்ட்ரிக்கல் போர்டு இருக்கும். சோ இன்னைக்கு சம்பந்தம் இல்லாம அளவுக்கு அதிகமான காத்து வீசுதேன்னு அந்த பைப்புல ஓதலா ஊருக்குள்ள வரக்கூடிய பவரை ஃபுல்லா கட் பண்ணிட்டான். இப்ப ஹீரோயின் மந்திரங்களை உச்சரிக்கிறதுக்கான சத்தம் ஸ்டாப் ஆனதுமே அந்த திருப்பதியும் தெளிவாயிட்டான். தப்பிக்க முடியாத மாதிரி மறுபடியும் அங்க இருக்க மந்திர வட்டத்துக்கு பவரை கொடுத்துட்ட. ஏண்டி ராதா, நீ என் பொண்டாட்டியா இருந்த என்னையே ஏமாத்த பாக்குறியா? இந்த சின்ன குழந்தை உயிரை காப்பாத்த நீங்க ட்ரை பண்றீங்கல்ல, ஆனா அந்த குழந்தையோட கையாலேயே உன் உயிரை எடுக்க போறேன்னு நொடி பொழுதுல அந்த சின்ன பொண்ணு உடம்புக்குள்ள வந்தவன் பக்கத்துல கிடக்குற ஒரு பெரிய ரம்பத்தை எடுத்து அலைக்க ஜம்ப் அடிச்சு ராதாவோட தலையவே துண்டா வெட்டிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, வெட்டப்பட்ட தலையை தூக்கிட்டு ஓதலா ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிருப்பா. இந்த சீனை தான் படத்தோட ஆரம்பத்துல பாத்திருப்போம். பாவம், ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னோட தங்கச்சியை இழந்துட்டோமேன்னு ஹீரோனுக்கு வேதனை தாங்கல. இதுக்கு மேலையும் போனா கண்டிப்பா ஊர் மக்கள் இறந்து போயிடுவாங்க. சோ அவங்க உயிரையாச்சும் காப்பாத்தணுமேன்னு நேரா அந்த திருப்பதி கிட்ட வரும்போது அவனை பாருங்களேன், என்னம்மா பைரவி, என்ன அழிச்சிருவேன், இந்த மக்களை காப்பாத்த போறேன்னு கதையா விட்ட, அப்புறம் என்னமோ என்ன தேடி வந்திருக்க. இங்க பாரு, இந்த மக்கள் உனக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், ஆனா அவங்க அதுக்காக நிறைய காயப்பட்டுட்டாங்க. இதுக்கு மேல அவங்களை எதுவும் பண்ணாம மன்னிச்சு விடுறது நல்லது. ஐயா, சும்மால என்னால மன்னிக்க முடியாதுமா. வேணும்னா உனக்கும் எனக்கும் ஒரு சின்ன டீல் வச்சுப்போமா? சின்ன வயசுல இருந்தே இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவ, பாதியிலேயே இந்த ஊரை விட்டு கிளம்பினாலும் கண்ணிகளையாம நீ இன்னமும் திரும்ப இங்க வந்திருக்க. உன்னை பார்த்தனோடையே நான் முடிவு பண்ணிட்டேன், வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும். அதனால உன்னோட கன்னித்தன்மையை என்கிட்ட இழந்துரு. அதுக்கு பதிலா இந்த ஊர் மக்கள் பண்ண எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன். சிவநாமத்தையே தான் மூச்சு கத்தா நினைக்கக்கூடிய ஹீரோனுக்கு இதை கேட்டா எப்படி இருக்கும்? அதே இடத்துல மண்டிட்டு அழுறா.
என்னம்மா நான் சொன்னதுல உனக்கு இஷ்டம் இல்ல போலயே? இல்ல இந்த பல உயிர்களை காப்பாத்துறதுக்காக என்னோட ஒரு மானம் போனா பரவாயில்லன்னு இவளும் அந்த டீலுக்கு ஓகே சொல்லுவா. சரி அப்படின்னா நைட்டு கல்யாண காஸ்டியூம்ல ரெடியாரு. ஊர் பக்கத்துல இந்த ஊர் மக்கள் நந்தி பகவானுக்காக பூஜை பண்ண போறாங்க. ஆனா நான் உன் கூட பூஜை பண்ண போறேன். ஆனா ஊர் மக்களுக்கு இதுல விருப்பம் இல்ல. அம்மா தாயே, நாங்க உங்களை இங்க கூட்டிட்டு வந்ததே மிகப்பெரிய பாவம். எங்களால உங்களோட புனித தன்மை கெடக்கூடாது. முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்புங்க. ஐயா, புனிதங்கிறது உடல்ல கிடையாது, நம்மளோட மனசுல இருக்க, கடவுள் மேல இருக்க பக்தியில இருக்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கடைசியா சுல்தானை பார்த்த நமச்சிவாயான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. நேரா வீட்டுக்கு வந்தவ தன் உடம்புல இருக்க ருத்ராட்ச மாலைகளையும் நாக சாதுவோட உடைகளையும் மாத்திட்ட ஒரு சாதாரண பெண்ணை போல புடவை கட்டுறா. இதே டைம்ல சுல்தானும் வெங்கட்டும் தனியா வந்திருப்பாங்க. அப்பதான் இந்த சுல்தானுக்கு ஒரு டவுட். சம்பந்தமே இல்லாம எதுக்காக ஹீரோயின் என்ன பார்த்த ஓம் நமச்சிவாயன்னு சொன்னா? ஒருவேளை என்கிட்ட ரகசியமா ஏதோ ஒண்ணு சொல்ல நினைச்சிருக்காளோ? நம சிவாய. மொத்தமா 5 லெட்டர்ஸ் இருக்கு. இந்த 5 லெட்டர்ஸும் பஞ்ச பூதங்களை குறிக்குது. கடைசியா போகும்போது கூட திதி கொடுக்கற மாதிரி கைய சைகை பண்ணிட்டு போனாங்க. உடனே வெங்கட்டும், சுல்தான் அண்ணன் இந்த ஊருக்குள்ளேயே திதி கொடுக்காத ஒரே ஆளு அது இறந்து போன திருப்பதிக்கு மட்டும்தான், புரிஞ்சு போச்சு அப்படின்னா பைரவி திருப்பதியை டைவர்ட் பண்ணக்கூடிய அந்த சின்ன கேப்ல அவனோட புதைக்கப்பட்ட எலும்புகளை தேடி கண்டுபிடிச்சு அதை நெருப்ப வச்சு அழிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டானுங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம ஹீரோயின் நமச்சிவாயன்னு 1000 முறை சொன்னா போதும், அது மூலமா அவளுக்கு 1,10,00,000 கம்ப்ளீட் ஆயிடும். கட் பண்ணா நேரம் போக நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் கல்யாண குளத்துல உட்கார்ந்து இருக்கும் போது கதவை எல்லாம் உடைச்சுக்கிட்ட இந்த வெங்கட் பையன் உள்ள வராங்க. என்னன்னு பார்த்தா அந்த வில்ல பையன் இப்ப இவன் உடம்பு தான் கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கான். இவன் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோனுக்கு பக்கத்துல நெருங்கி வந்தாலுமே அவன் நமச்சிவாயங்கிற அந்த வார்த்தையை தவிர வேற எதையுமே சொல்ல மாட்டேங்கிறா. கூடவே இந்த வில்ல பையனுக்கு தன்னோட கல்லறையை யாரோ தோன்ற மாதிரியான சத்தம் கேக்குது. ஓ பைரவி, நான் உன் கூட ஒன்னா இருக்கக்கூடிய அந்த டைம்ல நீ அந்த சுல்தானையும் இந்த ஊர் மக்களை வச்சோம் எனக்கு ஏதோ ஒண்ணு பண்ண பிளான் பண்ணிருக்கியா? ஆனா பாவம், நீ நினைக்கிற எதுவும் நடக்காத. ஊர் மக்கள் முன்னாடியே உன் வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு நந்தி பகவானோட கோயிலுக்கே நம்ம ஹீரோனை தூக்கிட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய நெருப்புல வீசுறான். வில்லனை பாருங்க, எனக்கு பண்ண கொடுமைகளுக்காக இந்த பைரவிய இதே இடத்துல வச்சு வாழ்க்கையை கெடுக்க போற. வக்காளி எவனாச்சும் ஒருத்தன் கண்ண முன்னா கூட உங்களுக்கு பால் ஊத்திருவேன்னு மிரட்டுறாங்க. அடுத்து மறுபடியும் ஹீரோனுக்கு பக்கத்துல வரான். ஆனா இந்த முறையுமே நமச்சிவாயன்னு அதை மட்டும் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. திருப்பதியால இதை கேட்டு சும்மாவே இருக்க முடியல. சோ பக்கத்துல இருக்க நெருப்பு கட்டை எடுத்து மண்டையில அடிக்கிறான். தார தாரையா ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. ஆனா அப்பவுமே நமச்சிவாயன்னு அந்த வார்த்தையை மட்டும் தான் சொல்றா. இது கிடையாது, சுல்தானும் மத்தாளுங்களும் திருப்பதியோட புதைக்கப்பட்ட இடத்த தோண்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல வில்லனை பாருங்க, ஹீரோனை அங்க இருக்க கேபிள்ஸ்ல தூக்கி போடுறாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு நெருப்பு கட்டை எடுத்து அவளோட இடுப்புல இறக்குறான். இப்ப கடைசியா நம்மால வெறும் 15 சிவநாமத்தை சொன்னா போதும், இவளுக்கு அந்த 1,10,00,000 லிமிட் கம்ப்ளீட் ஆயிட்டு கடவுள் ஹீரோனுக்காக அதிசயத்தை நிகழ்த்துவாரு. ஆனா பாவம், வில்ல அடிச்ச அடியில கடைசியில 2 சிவநாமத்தை சொல்ல முடியாம நம்மால அதே இடத்துல பேச்சு மூச்சு இல்லாம இறந்து போயிடுவா. இந்த விஷயத்த இமயமலையில இருக்கக்கூடிய மகா குருவாலையும் தெரிஞ்சுக்க முடியுது. பைரவி எழுந்துருமா, உன்னால முடியும். இன்னும் 2 முறை நமச்சிவாய சொல்லு, கடவுள் உனக்கு சக்திகளை கொடுப்பாரு. ஹீரோன் கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவும் இல்ல. அப்ப கூட்டத்துக்குள்ள இருக்க ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்த, அக்கா எழுந்துருங்கக்கா எழுந்துருங்கன்னு உசுப்புறா. வெள்ளப்பனும் சிரிச்சுக்கிட்டே, அடியே குட்டி பொண்ணு, உன்னால முடிஞ்சா அந்த பைரவிய எழுப்ப, ஏன் அங்க இருக்க கடவுளை கூட கூப்பிட, நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன். அப்ப குட்டி பொண்ண பாருங்களேன், ஹீரோயினோட ரத்த கரைகளோட குடு குடுன்னு கோயிலுக்குள்ள இருக்க நந்தி பகவான் கிட்ட வந்தவ அதோட காதல பேச ஆரம்பிக்கிறா. என்னோட அம்மா சொல்லுவாங்க, நாங்க ஏதாவது கஷ்டத்துல இருந்தா அத உங்க காதல சொல்லும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு கேக்குமாமே. சோ தயவு செஞ்சு அக்காவை காப்பாத்துங்க. நீங்க மட்டும் இப்ப வரலனா எப்பவுமே இனிமே வராதீங்கன்னு சொல்லி அழுவா. கல் சிலையா இருந்த நந்தி பகவானுக்கு சடனா உயிர் வந்துருச்சுங்க. இத பார்த்து ஊர் மக்களே மிரண்டு போறாங்க. வந்த நந்தி பகவான் ஹீரோயின் மறுபடியும் கண் விழிக்கிறதுக்கான சக்தியை மட்டும் கொடுத்துட்டு நொடிப்பொழுதுல அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிடும். இத பார்த்து கடுப்பானவில்ல, முதல்ல இந்த ஊரையும் மக்களையும் அழிக்கிறேன்னு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பயன்படுத்தி ஒட்டுமொத்த பேரையும் உரைய வச்சுட்டு அவங்க மூக்கு காது கண்கள்னு எல்லாத்துல இருந்தும் ரத்தத்தை வர வைக்கிறான். ஆக்சுவலா ஹீரோனுக்கு சிவநாமத்தை 1,10,00,000 முறை சொன்னா கடவுள் இவளுக்காக அதிசயத்தை நிகழ்த்துவாருன்னு எதுவும் தெரியாத. சோ தன்னையே அறியாம நடக்கிற விஷயங்களை பார்த்து பயந்த கடைசி 2 முறையும் நமச்சிவாயான்னு சொல்லிடுவா. அவ்வளவுதாங்க, உலகத்தோட வெளிப்பக்கத்துல ஒரு பெரிய பிரளயமே உருவாகுது. ஹீரோயினோட இத்தனை ஆண்டு கால தவத்தை பார்த்து மெய்சிலுத்து போன பகவான் முதல் முறையா நம்ம ஹீரோனுக்காகவும் மக்களுக்காகவும் காட்சி அளிக்கிறாரு. அப்படின்னா மகாகுரு சொன்ன அதிசயமே இதான் போல. சிவனோட வெளிச்சம் உறைஞ்சு போன மக்கள் மேல பட்டதுமே அவங்க வில்லன் கட்டுப்பாட்டை விட்டு வெளியில வராங்க. வடிஞ்சுக்கிட்டு இருந்த ரத்தங்கள் கூட டக்குன்னு மறைஞ்சு போகுது. அது மட்டும் கிடையாது, இந்த வில்லனை அழிக்கிறதுக்காக சிவன் தான் சக்திகள் மூலமா ஒரு திரிசூலத்தை நம்ம ஹீரோயினுக்கு அனுப்புறாங்க. ஆனா அந்த வில்லன் கடவுளையே பார்த்து பயப்படாம மறுபடியும் சண்டைக்கு வரும்போது ஹீரோயின் கையில இருக்க சக்தி வாய்ந்த ஈட்டியால நேரடியா இவ
அவனோட நெத்தி பகுதியை குத்துவா. இது மூலமா வெங்கட் உடம்ப விட்டு அந்த திருப்பதியோட ஆன்மாவும் வெளியில வருது. அதே டைம்ல புதைக்கப்பட்ட எலும்பு கூடுகளை நம்ம சுல்தான் தோண்டி எடுத்திருப்பார் இல்லையா, அவரு இப்ப அந்த பக்கத்துல நெருப்பு வச்சதுமே இந்த பக்கத்துல வில்ல உடம்பு மொத்தமா எரிஞ்சு காத்தோட காத்தா கரைஞ்சும் போகுது. இப்ப சீன் அப்படியே இமயமலைக்கு போகுது. சிஷிய புள்ளிங்களும் மகாகுருவே, உங்களால கூட ஒரு குடிய 10 லட்சம் முறை சிவநாமத்தை சொல்ல முடியாதல்ல, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த சின்ன வயசுலயே அவ சிவனை பார்க்க முடிஞ்சது? சிரிச்சுக்கிட்டே குருவும், இது இந்த ஜென்மத்துக்கான பலன் கிடையாது, பல ஜென்மங்களா அவங்களோட வம்சாவளியை சேர்ந்தவங்க சிவனுக்காகவே தங்களை அர்ப்பணிச்சாங்க. அதோட பின்விளைவாதான் இப்ப ஹீரோனுக்கு அந்த சிவனையே பாக்குறதுக்கான அருள் கிடைச்சிருக்கு. அப்படியே லாஸ்டா அங்க இருக்க சிவலிங்கத்துக்கிட்ட போகும்போது ஓதலா படத்தோட 3வது பாகமும் கன்ஃபார்மா வருங்கிற மாதிரி சொல்லி அப்படியே அந்த இடத்துல படத்தையும் முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.